பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்ட மனைவி லதாவை காப்பாற்றுவாரா ரஜினிகாந்த்? 2014 இளைய மகள் சௌந்தர்யா டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தீபிகா படுகோன், நாசர், சோபனா உள்ளிட்ட பலர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கோச்சடையான். இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துக்கு சென்னையை சேர்ந்த ஒரு விளம்பர நிறுவனம் 10 கோடி ரூபாய் கடன் கொடுத்துச்சு. இதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியான லதா ரஜினிகாந்த் ஷூரிட்டி கழுத்து போட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து குளோபல் நிறுவனம் அந்த கடனை கட்ட தவறியதால அந்த விளம்பர நிறுவனம் மற்றும் லதா ரஜினிகாந்த் மற்றும் குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்து மேல வழக்கு தொடர்ந்துச்சு. இதை தொடர்ந்து லதா ரஜினிகாந்த் தன் மேல போடப்பட்டிருக்கும் வழக்கை ரத்து செய்யணும்னு கோர்ட்ல மனு தாக்கல் செய்தாங்க. ஆனா அந்த விளம்பர நிறுவனம் சரியான ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறதால லதா ரஜினிகாந்த் மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கு. அந்த வகையில 10 கோடி ரூபாய் கடனை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க லதா ரஜினிகாந்த். தன் மனைவிக்காக ரஜினிகாந்த் இந்த சிக்கலை தீர்த்து வைக்க முடியாதுன்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள். மேலும் இந்த பிரச்சனை ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்துல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடும் போன்ற சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனைக்கு சூப்பர் ஸ்டார் மட்டுமே ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.